ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலனை தாங்க பார்க்க போறோம். எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி நேயர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த 2025இல் அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதனால ரிஷப ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ ரிஷப ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. இந்த 2025ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா பிறக்கக்கூடிய இந்த நிலையில் ரிஷப ராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில அடுத்து வரக்கூடிய ஒரு வருடத்தில் என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம். உங்க வாழ்க்கையில என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ முழுமையா பார்த்து கண்டிப்பா ரிஷப ராசி நேயர்கள் பயனடையலாம். ஒரு வருடத்தில் பாத்தீங்கன்னா ஒருவருக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தாலே அவங்க வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு நிலை கூட மாறலாங்க. அதிலும் பாத்தீங்கன்னா வரக்கூடிய இந்த 2025இல் பேச்சில் திசை மாற்றங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குரு சனி பெயர்ச்சால் ஒருவருக்கு வாழ்க்கையை மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில ரிஷப ராசி நேயர்களுக்கு என்ன மாற்றம் நடக்க போது வரக்கூடிய இந்த 2025 அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ரிஷப ராசி நேயர்களுக்கு ஏற்றம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ரிஷப ராசி நேயர்களுக்கு பல நேயர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கலாம். அதே போல வெளிநாடு செல்லலாமா வேண்டாமா அப்படின்னு நினைத்து கொண்டு சில குழப்பத்திலும் நிறைய நேயர்கள் கண்டிப்பா இருப்பீங்க. அதே போல சில ரிஷப ராசி நேயர்கள் வெளிநாடு செல்வதற்கான ஒரு பிளானை போட்டுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இந்த பிறக்கக்கூடிய 2025இல் எந்த விஷயங்களை நீங்க செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. பிறக்கக்கூடிய இந்த 2025 ரிஷப ராசி நேயர்களுக்கு உலகம் சுற்றும் வாலிபன் கதை தான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உலகம் சுற்றும் வாலிபன் கதையாக நீங்கள் பல நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இதனால பாத்தீங்கன்னா பல நாடுக்கு நீங்க சென்று மகிழ்ச்சியாக இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த 2025இல் உங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு கிடைத்தாலும் அதை கண்டிப்பா நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த நேரத்தில் நீங்க பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனமா இந்த காலகட்டத்தில் இருக்கலாங்க. இதனால உங்க வாழ்க்கையை வேற ஒரு உலகத்திற்கு மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்திற்கு நீங்க செல்ல போறீங்க அப்படின்னு சொல்லலாங்க. வரக்கூடிய வாய்ப்பை தட்டி கழக்காமல் பயன்படுத்திக் கொள்வது ரிஷப ராசி நேயர்களுக்கு பிறக்கக்கூடிய 2025இல் ஒரு புதிய மாற்றமா கண்டிப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல அடுத்ததாக ரிஷப ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது வழக்கு பிரச்சனைகள் இருந்தா வரக்கூடிய இந்த ஆண்டில் அது தீருமா தீராதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு விவகாரத்து, சொத்து, கிரைம், குற்றம் என்று பல விஷயங்களில் வழக்குகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்து கொண்டு இருந்திருக்கலாம். அந்த வகையில பாத்தீங்கன்னா பெரிய வழக்குகள் எல்லாமே 2025இல் நிறைவு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பாத்தீங்கன்னா நிதி தொடர்பான வழக்குகள் இந்த காலகட்டத்தில் சரியாக கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ரிஷப ராசி நேயர்களுக்கு நிதி தொடர்பான வழக்குகள் 2025இல் முற்றிலும் தீருவதற்கான ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால இந்த நேரத்தில் நீங்க எந்தவித கவலையும் இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா ரிஷப ராசி நேயர்களுக்கு பிறக்கக்கூடிய 2025இல் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படிங்கறத பார்க்கலாம். உங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த 2025இல் கண்டிப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதனால ரிஷப ராசி நேயர்கள் எந்த அளவுக்கு நேர்மையா கடினமா உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சலுகைகள், ப்ரமோஷன், சம்பள உயர்வு, பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா இந்த நேரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க. முக்கியமாக பாத்தீங்கன்னா நீண்ட காலமாக வேலை பார்த்த நேயர்களுக்கு ப்ரமோஷன் இனி வரக்கூடிய நேரத்தில் கிடைக்கலாம்.
இந்த 2025 இந்த மாதிரி விஷயங்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு நடப்பதற்கான ஒரு அறிகுறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல ரிஷபராசி நேயர்களுக்கு நீங்க பணியில் முன்னேற்றம் இல்லை என்று நினைப்பவர்களுக்கு சிறந்த ப்ரமோஷன் இந்த 2025 கண்டிப்பா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த காலகட்டம் உங்களுக்கான ஒரு வருடமா கண்டிப்பா இருக்க போகுது. அதே போல ரிஷப ராசி நேயர்களுக்கு 2025 தீராத நோய்கள் குணமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இத்தனை காலம் சில நோய்களுக்கு சிகிச்சை பெற்று கண்டிப்பா இருந்திருப்பீங்க. சிலர் பாத்தீங்கன்னா நீண்ட காலமாக உடல் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு எல்லாம் நோய்கள் இந்த 2025 சீராக குணமடைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. நாள்பட்ட வியாதிகள் கூட வரக்கூடிய புதிய ஆண்டில் உங்களுக்கு குணமாகலாம். இதனால நீங்க வரக்கூடிய ஆண்டில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உங்க வாழ்க்கையை நீங்க நினைத்தபடி வாழக்கூடிய ஒரு காலமா இந்த நாட்கள் கண்டிப்பா ரிஷபராசினியர்களுக்கு இருக்க போகுது. அதே போல இந்த 2025 உங்களுக்கு பணத்தில் பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது சிலருக்கு பணத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம். முக்கியமாக பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக சிக்கல்களில் மாட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. இதனால பாத்தீங்கன்னா நீங்க கடனில் சிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு இருக்கிறது. ரிஷபராசி நேயர்கள் பிறக்கக்கூடிய 2025 எந்தவித கடனும் வாங்காமல் நீங்க இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. எந்த அளவுக்கு நீங்க இந்த மாதிரி விஷயங்களில் கவனமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தவிர்க்கலாம். பண ரீதியான கஷ்டங்கள் என்னதான் உங்களுக்கு இருந்தாலும் கண்டிப்பா நீங்க கடன் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக ரிஷப ராசி நேயர்களுடைய காதலில் இந்த 2025 பிரச்சனைகள் வருமா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய காதலில் நீங்க கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. பெண் ஆணை தேர்வு செய்யும் முன் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா எந்த மாதிரி விஷயங்களில் ரிஷபராசி நேயர்களுக்கு 2025 ஏமாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏதாவது ஒருவரிடம் ஒரு விஷயத்தில் ஏமாற்றக்கூடிய சம்பவங்கள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால ரிஷபராசி நேயர்கள் எந்த விஷயத்தை செய்தாலும் எங்கு சென்றாலும் நீங்க இந்த காலகட்டத்தில் கவனமுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. இதனால நீங்க எந்த அளவுக்கு கவனமா செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஏமாறுவதை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தவிர்க்கலாம். அதே போல எந்தெந்த விஷயத்தில் ரிஷப ராசி நேயர்கள் பிறக்கக்கூடிய 2025 ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ரிஷப ராசி நேயர்கள் பிறக்கக்கூடிய இந்த ஆண்டில் முதலில் நீங்க உங்களுடைய முதலீட்டில் அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லலாம். முதலீடு செய்யும் போது கவனமாக செயல்படலும். தினசரி முதலீடு மார்க்கெட்டுகளை தவிர்ப்பது இந்த நேரத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு நல்லதாக இருக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காம இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு அதை செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல நீங்க ரிஸ்க் எடுக்கிறதுனால கண்டிப்பா அதன் மூலம் சிக்கல் பிரச்சனை வருவதற்கான ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது மலை ஏறுதல், கடலில் சாகசம் செய்தல், இந்த மாதிரி விஷயங்களில் ரிஷபராசி நேயர்கள் ரிஸ்க் எடுக்காம இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா யாரிடம் பேசும்போது நீங்க அதிக கோபம் அடையவே கூடாதுங்க. இந்த 2025 உங்களுக்கு கோபம் அதிகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால மற்றவர்களிடம் பேசும்போது நீங்க நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லதுங்க. அதே போல நீங்க பேசும்போது கொஞ்சம் நீங்க நிதானமா யோசித்து பேசுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். இந்த காலகட்டம் ரிஷப ராசி நேயர்களுக்கு நீங்க பேசுறதன் மூலம் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். அதனால மற்றவர்களிடம் நீங்க பேசுவதை குறைத்து கொள்ளலாம். அதே போல நீங்க பேசும்போது எந்த அளவுக்கு யோசித்து பேசுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கலாம். முடிந்த அளவுக்கு ரிஷப ராசி நேயர்கள் இந்த மாதிரி நீங்க நடந்து கொள்ளலாம். இந்த 2025 ரிஷப ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையில என்ன பலன் கிடைத்திருக்கு, இந்த புத்தாண்டிலிருந்து உங்க வாழ்க்கையிலிருந்து என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க. ரிஷப ராசி நேயர்கள் கண்டிப்பா பிறக்கக்கூடிய 2025 இந்த வீடியோல சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதனால ரிஷபராசி நேயர்கள் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.